இப்போ இது வரலாற்று சாதனையா எடுத்துக்கலாமா? புதுசா ஒருத்தர் அரசியல் பின்புலம் எதுவுமே கிடையாது, அரசியல் அனுபவங்கள் எதுவுமே கிடையாது, எந்த கட்சியிலேருந்தும் பழிவாங்கப்பட்டு ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிக்கல, இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப காலம் அரசியலுக்காக போராடி அதற்கு பிறகு கட்சி ஆரம்பிக்கல, பொதுமக்கள் பிரச்சனைக்காக போராடி ஆர்ப்பாட்டம் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அப்படி கட்சி ஆரம்பிக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மிகப்பெரிய போராட்டம் அன்றைக்கி நம்ம 2G ஊழல் சம்பந்தமாக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி இப்போ உண்ணாவிரதங்கள் நடத்தி அதற்கு பிறகு டெல்லியில் வந்து அறுவடை செய்கிறாரு. விஜய் அப்படி கிடையாது, தன்னுடைய திரைப்படம் தான், திரைப்படத்தில் அவர் பிரபலம், உச்சபட்ச நடிகர்களில் முக்கியமானவர் அவர். அப்போ அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு வெற்றி கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, ஒரு சித்தாந்தம்ன்றது ஒரு 50 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் சலிப்பாயிடும் மக்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். அந்த சலிப்பை ஏற்படுத்தும் போது அவங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. இப்போ 2 திராவிட கட்சிகளும் அவங்களுடைய சித்தாந்தங்கள் அது வந்து ஒரு கட்டத்தில் ஒரு சலிப்பை ஏற்படுச்சு மக்கள் மத்தியில். என்னென்னா நிறைய நேரத்தில் அவங்க வந்து கொள்கைகள் சித்தாந்தம்ன்றாங்க, ஆனால் சமரசம் பண்ணியிருக்காங்க. அதையே வந்து விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்கணும். இதற்கு முன்னாடி வந்து நிறைய பேர் 3வது இடத்துல வந்திருக்காங்க இல்லையா? சீமான் அவர்கள் கூட வந்து பல வருஷமா போராடிட்டு தான் இருக்காரு. அவங்களாம் சூஸ் பண்ணாம விஜய் அவர்கள் மீது ஒரு இவ்வளோ பேரன்பு இருக்க காரணம் என்ன? இப்போ என்னன்னா இந்த சமரசம் பண்ணிக்கிறாங்க பாருங்க, தேர்தல் நேரத்தில் தொகுதி உடன்பாடுக்கு மட்டும்தான் சமரசம், அதற்கு பிறகு தங்கள் கொள்கையில லட்சியத்திற்காக மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். அப்படி போராடாமல் தேர்தல் முடிஞ்ச பிறகும் இவங்க இன்னும் கூட்டணியிலே இருக்கிற மாதிரி நினச்சிட்டு எந்த பிரச்சனையும் போராடாமோ அப்போ இளைஞர்கள் மத்தியில் என்ன ஆகுதுன்னா, இவங்க கொள்கையை பற்றி அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இவங்க சித்தாந்தங்கள் பெரிய அளவு புரியுதோ இல்லையோ, ஆனால் இவங்க எதையுமே செயல்படுத்துகிற மாதிரி தெரியலையே.